திமுக வழக்கமாக மற்ற கட்சிகளை விட திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, என்ன சட்ட ஒழுங்கு மோசமா இருந்தாலும், என்ன பாலியல் குற்றங்கள் மற்றதெல்லாம் மோசமா இருந்தாலும், இந்த தேர்தல் சமயத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல முதலமைச்சரோ, உதயநிதி அவர் துணை முதல்வரோ, இல்ல செந்தில் பாலாஜியோ, இல்ல எந்த அமைச்சருமாவது நாங்க ஊழலே பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்களா பாத்தீங்களா கோர்ட்ல போய்? 2026 தேர்தலும் போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க மாட்டார். ஒன்னு சிறையில் இருப்பாரு, இல்ல பிணையில இருப்பார். திமுக 25 வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி கேட்டதுனால கொடுத்துருவும் போறது இல்ல, தெரியும் பேரம். எல்லா கட்சிகளிலுமே இந்த அரசியல் பேரங்கள் உயர்ந்து இருக்கின்றன. விஜய் என்ற ஒரு புது வரவு தமிழ்நாட்டில் வந்ததுனால இவங்களுக்கு கூட்டணி போறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. தேமுதிகவும் விஜய் கட்சியுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடனும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். தமிழக வாழ்வுரிமை, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, தாவேகா எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் போல இருக்க. வந்துடும் போல இருக்கு. ஜவஹர்லாவும் பேசிட்டு இருக்காரு. ஜவஹர்லா ஒரு சீட்டுங்கிறது முன்னால் ஒரு சீட்டுன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையில் அவருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவரில் 1-2 கொடுத்தாங்க. அது கூட கேட்டுட்டு இருக்காராம். வழக்கமாக கேட்கும்போது மறுபடியும் 5 கொடுங்கன்னு கேட்பாங்க. 6 வாங்கினவங்க இப்போ இதில் 6 இது திருமாவளவனுடைய அவர் விசிகா எனக்கு 25 வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 6-8ன்னு சிங்கிள் டிஜிட்லேருந்து எங்கேயோ 25 கேட்குறாங்க. கேட்குற காங்கிரஸும் இவங்களே கேட்குறாங்கன்னா காங்கிரஸ் இன்னும் அதே மாதிரி 25, அவங்க ஏற்கனவே 12 வாங்கினவங்க. அப்போ அவங்க 30-40ன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அப்படி கேட்டதுனால கொடுத்துருவும் போகிறது இல்லை, தெரியும் பேரம். நம்மளே கடையில் போகிறோம், ஒரு விலை சொன்னோன்னா அவனுக்கும் தெரியும், வந்தவொடனே இந்த ஆள் கட்டாயம் பேரம் பேசுவான்னு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ஏற்றி சொல்கிறான். அவன் எப்படி ஏற்றி சொல்லுவான்னு தெரிஞ்சு நம்ம பேரம் பேசுகிறோம். இது ஒரு சாதாரண கடையிலேயே இருக்கும்போது அரசியல் கடையில் அது சகஜமாக நடக்குது. அதனால் இப்போ எல்லா கட்சிகளிலுமே இந்த அரசியல் பேரங்கள் உயர்ந்து இருக்கின்றன. திமுக இப்போ ஜவஹர்லா அவர்கிட்ட என்ன சொன்னாங்களா, இது எனக்கு கிடைத்த ஒரு தகவல். அவர் பேரில் இப்போ அந்த ஏதோ ஒரு வழக்கில் அவர் சிறை தண்டனையை உறுதி பண்ணிட்டாங்க. 1 வருஷ சிறை தண்டனை. ஏற்கனவே ஒரு கீழமை நீதிமன்றம் அவருடைய இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு வழக்கில் ஏதோ ஒரு பண விஷயமான ஒரு அவர்கிட்ட இல்லை அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சீட்டு வேறு அதிகமாக கேட்டிங்கன்னா எப்படின்னா, ஏங்க அதெல்லாம் இருக்கிற மந்திரி ஒரு 6 பேரோ 8 பேரோ உங்கள் சைடில் இருக்கீங்க, அதில் செந்தில் பாலாஜி வச்சுருக்கீங்க, பொன்முடி இன்னும் இருக்காரு, எனக்கு சீட்டு கொடுக்கும்போது மட்டும் வழக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு அவர் கேட்டதாக நமக்கு ஒரு தகவல். கேட்கத்தானே கேட்பாங்க. ஏங்க என் பக்கம் சீட்டு அதிகமாக கேட்கும்போது வழக்கெல்லாம் இருக்குது, மக்கள் என்ன நினைப்பார்கள்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுருக்கீங்க, வழக்கு இருக்கிறவங்க, தண்டனை அடைஞ்சவங்க, தண்டனையை தள்ளி வைக்கப்பட்டவர்கள், சிறைக்கு போயிட்டு பெண்டிங் இருக்கிறவர்கள்னு. ஸோ இது வழக்கமாக நடக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ என்னன்னால் இந்த விஜய் என்ற ஒரு ஒரு புது வரவு தாவேக்கால அது வரும்போது, ஆமாம், அது தமிழ்நாட்டில் வந்ததுனால இப்போ இவங்களுக்கு கூட்டணி போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. முன்னால் திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகன்றது போக இப்போ பாஜகன்றது ஒன்று இருக்குது, ஒரு வாய்ப்பு. அதிமுகவுடன் பாஜக ஒரு கால் சேராமல் தனித்து நின்றால் அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கே இப்போ இவர் நம்ம வேல்முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு பாமக அங்கே இருக்கிற வரைக்கும் அவர் அங்கே போக மாட்டார். தேமுதிக பிரேமலதா அண்ணி அவர்கள் வருத்தமாக இருக்காங்க, ராஜ்யசபா கொடுக்குறேன்னு அன்னைக்கு சொன்னார், இப்போ கேட்டால் அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நிலைப்பாடு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அது வழக்கமாக நடக்கிறது தான். சொல்லும்போது சொல்லுவாங்க, இது 2 பேருக்குள்ள இப்போ கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கும் டிகேஎஸ்க்கும் அதான பிரச்சனை. முதல்ல வரும்போது டிகேஎஸ் என்ன சொன்னாங்க, டிகே சிவகுமாருடைய அவர் தான் ஃபுல்லாக பண செலவு. தமிழ்நாட்டில் ஏடிஎம் குபேரர் செந்தில் பாலாஜி மாதிரி அங்கே கர்நாடகாவில் அவர் தான், அவர் செலவு, அவருடைய அந்த இளைஞர் அணியெல்லாம் அவர் வச்சு தான் வந்தது. சித்தராமையா சீனியர் இருந்ததுனால அவருக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, முதல் 2.5 வருஷம் சித்தராமையா இருப்பார், அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் முதல்வராக இருக்கலாம்னு. இப்போ 2.5 வருஷம் ஆச்சு, சித்தராமையா நவர மாட்டேன்றாரு. இத்தனைக்கும் டிகேஎஸ் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே சித்தராமையா ஒய்ஃப் பேரில் மியூடா MUDA
இந்த நிலம் வாங்கினதுல வந்து விவசாயிகளோட நிலத்தை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நிலம் வந்து இவங்க பேரில் போலியாக கொடுத்தது ஏதோ ஒரு ஊழல் வழக்கு வந்து இவர் தான் வந்து மத்தியில் போட்டு கொடுத்ததுன்னே சொல்கிறாங்க DK சிவகுமார் அப்படின்னு ஒரு தகவல். அது இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த 2.5 வருஷன்ற அந்த ஒப்பந்தம் என்னாச்சு, 2.5 வருஷம் வந்ததுக்கப்புறம் அதனால அடுத்த தேர்தலில் பார்க்கலாம்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த இப்போ தேமுதிகவும் விஜய் கட்சியுடன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்கள் திமுகவுடனும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று செய்தி. இப்போ நேற்றிரவு வந்த செய்தி. இப்போ ஆனால் தாவேக்கா வந்து அவர் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தலைமையை நீங்க ஏற்றுவாங்க, நான் யாரோட தலைமையை நான் ஏற்று போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தமிழக அரசியல் களத்துல வந்து எல்லாருமே வந்து விஜயோட மூற்ற அரசியல்வாதிகள். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேமலதா கூட இதே மாதிரி பேசும்போது ஒரு தடவை சொன்னாங்க, அவரெல்லாம் அப்போ தானே அரசியலுக்கு வந்தார். சரி, பட் வந்து வாக்கு வங்கியை வச்சு தாங்க கணக்கு. இன்னும் விஜய் ஆனால் நிரூபிக்கப்படாத அவர் வந்து 10% வரும்னு பேசுறாங்க. 10ங்கிறது என்னுடைய கணக்கில் 5லேருந்து 8% வரைக்கும் வாங்குவாருங்கிற கணிப்பை விஜய் வந்து ஒரு வருஷம் முன்னால கட்சி ஆரம்பிக்கிறதுல நான் இன்னி வரைக்கும் நான் அந்த மாறுபடுதலையில் இருக்கீங்க. ஆமாம், டபுள் டிஜிட்டை தாண்டாது அப்படிங்கிறது என்னுடைய அந்த 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ரைட்டு. பட் அவர் வந்து நான் இப்போ சின்ன கட்சிகள், இப்போ ஜவஹர்லா ஒரு கட்சி ஒரு உதாரணமாக வச்சுங்க, கம்யூனிஸ்ட் எங்கேயாவது ஆட்சிக்கு வர முடியுமா தமிழ்நாட்டில்? வர முடியாது. 1% வச்சிருக்காங்க வாக்கு வங்கி, 1%, 1.5%. இதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? அந்த மாதிரி கட்சிகளை அவர் சேர்த்துப்பார். நீங்க பாஜகவும் அவரும் சேர்ந்தாதானங்க பிரச்சனை, அதிமுகவும் அவரும் சேர்ந்தாதானே பிரச்சனை, பிசிக அவரும் சேர்ந்த பிசிக கூட திருமாவளவன் வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுவாருன்றது தெரியாது. இப்போ பேசிக்கிட்டு இருக்க இப்போ கூட்டணியில் தான் இருக்கேன்னு பேசுகிறாரு. ஆனால் திடீர்னு வந்து சேம் சைட் கோல் போடுறாரு. இந்த மது மாநாடு ஒன்று, மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் மகளிருக்கு எதிராக பாலியல் இதுன்னு பேசினவர், திடீர்னு அண்ணாமலைக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து பேசினார். இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அந்த டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அண்ணாமலையுடைய இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படி அப்பப்போ வந்து திமுகவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவர் வந்து போனாலும் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு தான் கேட்குறாரே தவிர திருமா தலைமையிலான ஆட்சி அப்படின்னு பற்றி அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை. அவரும் எதிர்பார்க்க வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு 25 இடங்கள் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி திமுகவில் கேட்டிருக்க மாதிரி ஒரு தகவல். யாரு? வன்னியரசு. அதான் 25 கேட்டிருக்காருன்னு தான் சொல்றேன். நான் தான் சொன்னேன், திருமா 25 கேட்கிறாருன்னு சொல்றேன். அவங்க வந்து 25 கேட்டா அட்லீஸ்ட் ஒரு 12வது தர மாட்டாங்களா? அதற்கு முன்னாடி சட்டப்பேரவையில் வந்து அவங்க 10 15 கேட்டிருந்தாங்க. ஆனால் 4 சீட்டோ 2 சீட்டோ 6 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 சிங்கிள் டிஜிட்டு, அதான் டபுள் டிஜிட் ஆகணும்னு பார்க்குறாங்க. ஒரு 12வது ஆக்கணும்னு பார்க்குறாங்க. 25 கேட்டால் தான் படிக்கு பாதி கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சப்போஸ் கொடுக்கலன்னா அங்கே கூப்பிட்றாங்க, மாயவரத்தில் கேட்குறாங்க, என்ன மானம் உள்ள பொண்ணு இன்னும் மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, இது ஒரு அரசியல் பேரில் கேட்டாங்க. ஆமாம், அதனால வந்து அப்படி வந்து பேசி கடைசியில் ஏதோ ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த அரசியல் தான் இப்போ அந்த தேர்தலுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த அரசியல், பேர அரசியல் தான் இப்பொழுது வந்து எல்லா கட்சியிலுமே, திமுக சைட்லையும் சரி, அதிமுக சைட்லையும், பாஜக சைடில் இப்போ வேல்முருகன் என்ன பண்ணுவார், பாமக என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருப்பார். பாமக இருக்கிற இடத்துல அவருக்கு இருக்க மாட்டார். அவருக்கு இருந்தால் அரசியல் இல்லை, அவரால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே வன்னியரை நம்பி 2 பக்கமும் ஓட்டாங்க. அதே மாதிரி திருமாவளவன் வந்து பாமக இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார், வன்னியர் இருக்கிற இடத்துல அவர் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டார். பாமக பாஜக இருக்கிற இடத்துல, ஆமாம், பாமக பாஜக இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். இப்படி சில பர்முட்டேஷன் காம்பினேஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்து இவங்களுக்கே தெரியாது எது எப்படி எங்கே போகணும். இப்போ பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் பிரேமலதா வந்து திமுக 3 நாளாக பாருங்க திமுகவை பாராட்டி பேசிக்கொண்டிருக்காரு. எனக்கு கிடைத்த செய்தி வந்து நேற்று வந்து தேமுதிக சார்பில் வந்து திமுகவில் ஒரு மூத்த அமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்றதுனால வந்து நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஒரு கணிப்பு, 4 இடத்துல பேசி பார்ப்போம், எதுக்கு கரெக்டாக இருக்கோ அங்கே பார்ப்போம்னு. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே ஓடும். ஆனால் திமுக, நீங்கள் அந்த செந்தில் பாலாஜி ஏன் கைது செய்யவில்லைன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பேசும்பொழுது அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்தவரை பாஜக வந்து டெல்லி பாஜக மேலிடம் தமிழ்நாட்டை வந்து கெஜ்ரிவால் மாதிரியோ இல்லை பிஆர்எஸ் தெலுங்கானாவில் கவிதா அந்த மாதிரியோ வந்து கைது பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ரெய்டு பண்ணி இவங்க படம், அது வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் டிஆர் பாலு அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, கிங்ஸ் டிஸ்டிலரிஸ் வந்து என்னுடையதுன்னு சொல்கிறாங்க.
எலைட்டு இது அது சாரி அக்கார்டு டிஸ்டிலரிஸ் வந்து ஜெகத் ரட்சன் எங்கள் பேருக்கும் அந்த அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எது உலகம் பூரா தெரியும் இவங்களுக்கு தான். ஜெகத்ரட்சகன் அதாங்க ஜெகத் ரட்சகன் தான் வந்து அந்த அக்கார்டு. இவருக்கு தான் கிங்ஸ் டிஸ்டிலரிஸ் உலக கிங்ஸ் கெமிக்கல்ஸு எல்லாமே தெரியும். எஸ்என்ஜே வந்து ஜெயமுருகன் அவர் தான் வந்து எம்பி புருஷோத்தமன்ட்டேருந்து எம்பி டிஸ்டிலரிஸ் வாங்கிட்டாரு. எஸ்என்ஜே தான் அவர் தான் கலைஞரை வச்சு படம்லாம் எடுத்தார். அவர் திமுக சார்பு பினாமியா சார்பாங்கிறதெல்லாம் அவங்கவுங்க முடிவில் விட்டுருவோம். அப்படி மொத்தம் அவர் இருக்காங்க. இவர் டிஆர் பாலன் பேசியிருக்காரு. எங்களோட சம்மந்தப்படுத்தி பேசாத, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க பேரேவா போட்டிருப்பாங்க ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இதுதான் சமயத்தில் வந்து வயசானவொன்னே வந்து ஏதாவது சமயத்தில் அப்படின்னு வாய் தவறி வந்துடுதுன்னு. நாளைக்கே வந்து திமுக அரசு வந்து மதுவிலக்கை கொண்டு வந்தால் அந்த லைசன்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம், நான் தான் முதல் ஆளாக சப்மிட் பண்ணுவேன். அதுதான் உங்களுதே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா முதல்ல. அப்புறம் உங்கள் லைசன்ஸ் அப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நடத்தாமல் இருக்கீங்களா? சாராயம் காய்ச்சறதுக்கு அதாவது டிஸ்டிலரிஸ் நடத்துறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை ஒத்துக்கிறீங்க. அப்போ தானே திருப்பி கொடுக்குறதுங்கிற கொஸ்டின் வரும். வாங்காத லைசன்ஸை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. தோண்டாத கிணறுக்கு பில்லு கேட்டால் நான் எப்படி கொடுக்குறேன்? ஏதோ சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை தான் சட்டை என்னது இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து ஏன்னா திமுக வழக்கமாக வந்து மற்ற கட்சிகளை விட திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தாலும் என்ன வந்து பாலியல் குற்றங்கள் மற்றதெல்லாம் மோசமாக இருந்தாலும் இந்த தேர்தல் சமயத்தில் 2000 ரூபாய் விடுவாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறாங்க? ஏன்னா வழக்கமாக 2000, இந்த தடவை பாலியல் குற்றம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சா, ஒரு 2500 வச்சுக்க. கொஞ்சம் ரவுடிசம் அதிகமாகிடுச்சு, 200 வச்சுக்க, 3000 வச்சுக்க, இப்போ ஜெயிச்சிடலாம் இப்படின்ற ஒரு கணக்கில் இருக்காங்க. மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள அது ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சாரார்ல 90 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால வந்து ஆயிடுச்சு நமக்கு வந்து எவன் வந்தாலும் ஊழல் தான், நம்ம காசு நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க, இதுல வாங்கிட்டு போறதுல என்ன கொடுக்காம நீ வந்து ஒருத்தர் ஓட்டு போட்டாலும் ஊழல் தான் பண்ண போறான், வாங்கிட்டாவது ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ரைட்டா தப்பா நியாயங்கிறது சொல்லலை, இப்படி ஒரு மனநிலை இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, டெல்லி பாஜக என்ன செய்யுது, இவங்களை கம்ப்ளீட்டா ட்ரெயின் அவுட் பண்றாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ, கேஷா வச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து இதுவா வச்சிருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சாராய ஆலை அதிபர்கள் தான் பணம் இருக்கு திமுகவில். அப்போ ரகுபதி சொல்ற மாதிரி வந்து இது வந்து பாஜக வந்து எங்களோட முன் விரோதத்தினால தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்குமோ? இல்லைங்க, இதுவரைக்கும் டாஸ்மாக் வந்து இடி வந்து எங்கள் பேரில் இடி வந்து டாஸ்மாகில் வந்து போய் சோதனை பண்ணுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தமிழக அரசு போடும். எங்கேயாவது ஒரு இடத்துல முதலமைச்சரோ உதயநிதி அவர் துணை முதல்வரோ இல்லை செந்தில் பாலாஜியோ இல்லை எந்த அமைச்சருமாவது கோர்ட்டில் ஒரு கேஸு நாங்கள் ஊழலே பண்ணலைன்னு சொல்லி சொன்னாங்களா? பார்த்தீங்களா கோர்ட்டில் போய் ஐயா ஊழலே நடக்கலைன்னு சொன்னாங்களா? இல்லை, உங்களுக்கு இடிக்கு டாஸ்மாகில் சோதனை பண்ணுற உரிமை இல்லைன்றாங்க. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயப்படணும். நீங்க ஏன் வந்து உரிமை இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க? டாஸ்மாகில் ஊழலே நடைபெறவில்லை அப்படின்னு கோர்ட்ல போய் சொல்ற அளவுக்கு அபிடவிட் கொடுக்குற அளவுக்கு எந்த அதிகாரிக்கு தைரியம் இருக்கு? உங்களுக்கு நான் சொல்றது விளங்குது இல்லையா? அதை சொல்லலையே. அப்போ நாங்க ஊழல் செய்வோம், செஞ்சிருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதை நீங்க கேட்க முடியாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. டெக்னிக்கல் மேட்டர்ல தான் போறாங்க. ஊழல் நடைபெறவில்லைன்னு சொல்லவே இல்லையே. அவங்க 2G ஊழலே பார்த்தவங்க அவங்க. இல்லை இதான 2G மஸ்டர் ரோல்னு அந்த காலத்தில் ஆரம்பத்துலேயே வந்து தான் சர்க்காரியா பீரியடில் வந்து அதாவது சர்க்கரை மூட்டை காணாமல் போச்சு, ஏதோ 28,000 மூட்டை காணணும்னு ஒன்று சர்க்கரை என்னாச்சுன்னா எறும்பு தின்னுடுச்சுன்னு கணக்கு கொடுத்தாங்க. சரி அந்த மூட்டையாவது கோணி மூட்டை இருந்துருக்கணும், அதை கரையாக அரிச்சிருச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கணக்கு நோட்டுங்கய்யா, கணக்கு நோட்டு ஏன் இது எடுத்துங்க, கூவத்தில் முதல்ல மாதிரி தான் அதெல்லாம் வந்து வரலாறுல இருக்குது. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ அதாவது நீங்கள் இதில் வந்து இடி செய்வதில் வந்து அரசியலே இல்லையா? முதல் கேள்வி, ஊழல் நடந்ததைத்தான் இடி வந்து சோதனை பண்ணுறாங்க. ஊழலே நடக்காமல் சோதனை செய்தால் நீங்கள் சொல்ல வேண்டியதானே ஊழலே நடக்கலையா? எவ்வாறு கணக்கு, என்ன கணக்கு வேணும் உனக்கு? வா உட்காரு, தர்றேன், பப்ளிக்காக நான் வெளியில் திருடி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுதானே நான் உள்ளே வரேன். இவன் வரக்கூடாது, இவன் யாரை கேட்டு உள்ள வர்றான் அப்படி தான் பேசுகிறீங்களே தவிர திருடலைன்னு சொல்லவே இல்லை. ஆக
இது 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 நீங்கள் வந்து அதனால் வந்து இடி உள்ளே வருவது நியாயமா இல்லையானா டெக்னிக்கலாக வந்து ஏதோ நீதிமன்றம் வந்து வரலான்னு சொல்லலாம், வரக்கூடாதுன்னு சொல்லலாம், இல்லை வந்தாலும் இப்படி தான் வரணும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீதிமன்ற அந்த சட்ட புத்தகங்களின் இடுக்குகளுக்குள்ளே பூந்து போய் பார்க்குறது, அதை விட்டுருவோம். ஊழல் நடந்திருக்கா இல்லையா? ஏங்க சும்மா அந்த டாஸ்மாக் கடையில் போய் நின்று நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி பாருங்கள், 10 ரூபாய் 20 ரூபாய் மேலே கேட்குறான், கொடுக்கலன்னா தரானா? ஊழல் நடக்குதுன்னு ஒரு அடிமட்டத்தில் தெரியும் போது இதுக்கு இடி டெல்லியிலேருந்து வரணும்னு என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுதான் நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெல்லி அங்கே வந்து டெல்லி, ஹரியானா, இது சத்தீஸ்கரில் அந்த இதே மாதிரி லிக்கர் இது வந்தது. அப்போ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு இருக்கும்போது அதை டீல் பண்ணது வேறு கைதுன்னு. இங்கே கைதுன்னா இந்த திராவிடம் உடனே இந்தி ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழல், வன்முறை, சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொன்னால் திமுக உடனே என்ன பண்ண, இந்திய எதிர்ப்பு எடுத்துருவாங்க. உடனே முதல்வர் கூட சொன்னார், இந்திக்காக நாங்கள் எங்கள் தமிழுக்காக உயிரை, அதாவது இந்திய எதிர்ப்பு, தமிழுக்காக எங்கள் உயிரை கூட கொடுப்போம். இவங்க குடும்பத்தில், இவங்க சொந்தக்காரங்களில், இவங்க வகையறால எத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்க? அப்படி உயிரை கொடுத்தவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இல்லை, அதைத்தான் கேட்குறேன். சங்கலிங்கனார், தாளமுத்து, நடராஜன், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த உயிரை கொடுத்தவங்கலாம் அவங்க நிலைமை என்ன, அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க? அதில் யாராவது எம்எல்ஏவாக இருக்காங்களா, கவுன்சிலராக இருக்காங்களா, தொழிலதிபராக இருக்காங்களா, கட்சியில் ஏதாவது நிர்வாகத்தில் முக்கியமான இடத்துல இருக்காங்களா? இல்லையே. நீங்கள் வைகோ கூட பாருங்கள், அவர் பிரிஞ்சு வந்துட்டார் திமுகலேருந்துன்னு ஒரு 5 பேர் 6 பேர் தீ குளிச்சான், 10 பேர் செத்தான். அவன் ஃபோட்டோலாம் அவர், நான் வீட்டுக்கு போயிருக்கேன், வைகோ வீட்டுக்கு, அண்ணா நகரில் ஹாலில் எல்லாம் பெருசாக மாட்டி வச்சுருப்பார். தினம் காலையில் இறங்கி வரும்போது அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு வைகோ. இப்போ அவங்க இதில்லான்னு இவர் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்காக தானே தீ குளிச்சாவன். இவர் அதே திமுகவில் போய் இன்றைக்கி வந்து அங்கே வந்து இந்தியாவை உடைப்போம், இந்தியா துண்டு துண்டாக சிதறும்லாம் வந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேட்கணும் பில்டப்லாம் கொடுக்குறாரு. அப்போ என்னாச்சு, கல்லறையில் கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னது என்னாச்சு? கொள்ளைக்கார் 2Gயில் அங்கே தயாலாமால் கிட்ட போய் பொட்டி பொட்டியாக போனோம், அட்டை பொட்டியில் போச்சு அப்படின்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக சுவாரஸ்யமாக பேசினார்ல, என்னாச்சு? அதனால் பாவம் இந்த தீ குளிக்கிறவன் பாருங்கள், இந்த தீ குளிக்கிறவன் உயிரை விடுறவன்லாம் வந்து பரிதாப கேச்சு. இவங்க மேலே உள்ளவங்களை நம்பி அவனை வச்சு இந்த முத்துக்குமார்னு ஒரு ஆள், அந்த ஆளை வச்சு முத்துக்குமாருக்கு செலவு வைக்கிறோம் போனவரும் எல்லாம் ஆரம்பித்தாங்களே தவிர முத்துக்குமாருடைய குடும்பம் என்னாச்சு? இன்னைக்கு அவங்க சொத்து எங்கே இருக்குது, அவங்க மனைவி எங்கே இருக்காங்க, அவங்க குடும்பம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அரசு வேலையோ இல்லை ஏதாவது ஒன்றும் உருப்படியாக ஏதாவது நடந்ததா? ஆனால் அவங்க அதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணிடுவாங்க. நான் சொல்றது பொதுவாக திராவிடம்ங்கிறது இந்த சரி. இப்போ அதனால் டெல்லி பாஜக என்ன செய்யுதுனால், இவர்களை வந்து கைது இப்படின்னு போனால் உடனே அந்த அனுதாபாலையில் மறுபடியும் வந்து பாருங்க எங்களை கைது பண்ணிட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இல்லை, அடுத்த கட்டத்துக்கு அவங்க எங்கே போவாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்தி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். அதனால் வந்து இப்போ வந்து இந்த பணம் பூரா ட்ரெயின் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் வந்து ஏடிஎம் இருக்கோ ஏடிஎம் எல்லாத்தையும் சீல் பண்ணிடுறாங்க. திமுகவுடைய ஏடிஎம் எல்லாத்தையும், அது கேஷாவோ இல்லை அக்கௌண்ட்டில் உள்ளது சீல் பண்ணிட்டா 2026 களம் வந்து சமனாகிவிடும். எல்லா கட்சிகளுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துடும். அதில் அப்புறம் யார் கூட்டணி, மெகா கூட்டணி எப்படி வருது என்ன ஏது பொறுத்து, அதாவது பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த சூழ்நிலையே ஒரு 75% குறைச்சிட்டா கூட பெருசாக இருக்கும். 100% குறைக்க முடியாது. இப்போவே சொல்கிறாங்க 2026 இப்போவே அங்கங்கே போய் ஃபேக்ட்ரி குடோன்லாம் பணத்தை போய் இறக்கிடுச்சு திமுக அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா தெரியாது. அதனால் வந்து அதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாலேயே ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. அதை ஒரு 75% அவங்களால குறைக்க முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இந்த டாஸ்மாக் ரைடு இது மாதிரி பல விஷயங்கள். அடுத்தது அநேகமாக டார்கெட்டில் வந்து வணிக வரி வரும். மூர்த்தி அவர்களுடைய மதுரை மாண்புமிகு மூர்த்தி அவர்களுடைய வணிக வரி பதிவுத்துறை பேரில் ஏற்கனவே நிறைய வழக்குகள்லாம் வந்துட்டு இருக்கு. வணிக வரித்துறையிலையும் இப்போது கை வைக்க போகிறாங்க. இங்கெல்லாம் தான் உங்களுக்கு பணம் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது, லஞ்ச நடமாட்டம். அது எல்லாத்தையும் வந்து மடக்கி இவங்க ஒரு 4-5 பேரை மடக்கிட்டால் போதும். முக்கியமாக இல்லை ஒரு 10 பேர்னு வச்சுங்க, இந்த பணம் வச்சிருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து ஒரு 10 பேரை மடக்கிட்டாங்க. திமுக பினாமிகள் திமுகவுடைய ட்ரெஷரர்கள்லாம் வந்து மடக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த பணம் கொடுக்க முடியாது. 2000 ரூபா 3000 ரூபா ஓட்டுக்கு வெகுவாக குறைந்து விடும். அந்த மாதிரி வரும்பொழுது களம் சமமாகிவிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ரொம்ப நெக் டு நெக் ரேஸாக இருக்கும், டஃப் ஃபைட்டாக இருக்கும், ஒரு நியாயமான ஃபைட்டாகவும் இருக்கும். அதனால திமுக திரும்பி வரவே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது.
எதிர்க்கட்சிகள் வந்து சிதறுண்டு கிடந்தால் ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் வரும். இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கும் பொழுதே கீழே கடந்த திமுக திரும்ப மீண்டு எழுந்து நின்னுது. இல்லை, அது 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் வந்து வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கே வர முடியாமல் இருந்தபோது எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு மறுபடியும் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக வந்து ஒரு தடவை 2 தடவை ஜெயலலிதா வந்தாங்க, மாறி மாறி திமுக வந்தது. அதனால் வந்து அப்படி நீ இதோட திமுக முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் வந்து யாருமே சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான கட்சி, ஆலமரம் மாதிரி, அதாவது வேர்கள் உள்ள கட்சி. அது அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னால், ஏன் வந்து நீங்கள் கைது பண்ணலன்னு கேட்டீங்க பாருங்க. என்னுடைய கணக்கில் கைது 1-2 பேர் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், வேற ஒரு நிகழ்வுல கூட சொன்னேன். 2026 தேர்தலும் போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க மாட்டார். ஒன்று சிறையில் இருப்பார், இல்லை பிணையில் இருப்பார். பிணையில் வரலாம், சிறைக்கு போனால் கூட பெயிலில் வெளியில் வரலாம். ஆனால் வந்து முடக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க பணத்தெல்லாம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படும் மரியாதை இல்லை, அவர் பாக்கெட்டில் உள்ள பணத்துக்காக கொடுக்குற மரியாதை. அவர் செய்கிற ஊழலுக்காக செய்கிற மரியாதை இல்லை, ஊழல்லேருந்து சம்பாதிச்ச பணம் அதை கட்சிக்காக தேர்தலுக்காக செலவு பண்ணுறாரு, அதுக்காக உள்ள மரியாதை. அது நின்று போச்சுன்னா அதில் யூஸ்லெஸ் இல்லைன்னா அவர் தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஐயா, எல்லாமே இது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஒரு ஆளால் யூஸ் இல்லைன்னு வைங்க, அப்புறம் ஏங்க அவருக்கு மரியாதை கொடுத்து உட்கார வைக்க போகிறாங்க? இது வந்து ரொம்ப, அதாவது நான் வந்து திமுகன்னு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை, எந்த கட்சியிலையுமே அப்படி தான். பணம் இருந்ததுன்னா நம்மளை மதிப்பாங்க. இருந்தா இப்போ ஒரு செய்தி வெளியே வந்திருக்கா, சொல்லி முடிச்சிருவோம் நம்ம. கூவத்தூரில் வந்து நடக்கும்போது சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு முதல்வராக வரதா இருந்தாங்க. திடீர்னு வந்து அவர் வந்து சிறைக்கு போக வேண்டிய அந்த தீர்ப்பு வந்ததுனால அவங்க வந்து 2 நாளில் வந்து 4 நாளில் வந்து பதவி பிரமாணம் எடுக்க வேண்டிய, முதல்வராக வர வேண்டியவங்க சிறைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ யாருன்னு சொன்னபோது செங்கோட்டையன் தான் இருக்கிறதுல சீனியர். எல்லா எம்எல்ஏவும் வந்து கூவத்தூரில் உட்காந்துக்கிட்டு அப்போ தான் யாரோ நடிகைகள்லாம் கூப்பிட்டாங்க, வந்தாங்கலாம், ஒரு நடுவில் ஒரு சர்ச்சை வந்தது. அங்கே இருந்துக்கிட்டு இந்த நடிகை வேணும், இந்த கதாநாயகி வேணும்னு கேட்டதாகவும், யாரோ ஒரு நடிகர் தான் புரோக்கராக இருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதாகவும். செங்கோட்டையன் கேட்டதா? இல்லை, செங்கோட்டையன்ல நான் சொல்லுது பொதுவாக எல்லா எம்எல்ஏகளும். அதாவது இந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் வச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் வந்து கூட்டு பண்ணாங்க அதிமுகவில், அது இந்தியா பூரா அந்த ரிசார்ட்டு பாலிட்டிக்ஸுங்கிறது அது அதிமுகலேருந்து பரவி அது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. எல்லாரையும் தனியாக கொண்டு போய் ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்துடுச்சு. அது மாதிரி கூவத்தூரில் பண்ணாங்கன்னு போது எல்லா எம்எல்ஏவும் என்ன கேட்டாங்கன்னா, செங்கோட்டையனை முதல்வராகணும்னா 3 கோடி ரூபா ஒருத்தருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு 3 கோடி ரூபா. இது முந்தா நேற்று வெளி வந்திருக்கிற தகவல் எங்கேயும் வந்து நீங்கள் வந்து யாருமே இதை உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே நடந்தது. நீங்கள் வந்து 3 கோடி ரூபா, அப்போது எவ்வளோ பேர் அவங்க 130 பேர் என்னமோ இருந்தாங்க, 134 என்னமோ ஜெயித்தாங்க அதுக்கு முன்னால். ஸோ ஒரு 130ன்னு வச்சுங்க. ஜெயலலிதா இருந்தபோது 130 135 பேர் எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. இன்ட்டு 3 400-500 கோடி ரூபா. அப்போ செங்கோட்டையன் சொன்னாரா, எனக்கு 1 வாரம் டைம் வேணும், ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ல, நான் கொடுக்குறேன். அப்போ டப்புன்னு எடப்பாடி என்ன பண்ணார்னா, நான் 1 மணி நேரத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அவர் 3 மணி நேரம், அவர் 1 வாரம், இவர் 1 மணி நேரத்தில் அதே 400-500 கோடி 1 மணி நேரத்தில் என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? ஏன்னா கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் அவருக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு, அது எதுவாக இருந்தாலும் இருந்துக்கு, ரைட். அப்படி தான் அவர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 யாரோ ஒருத்தர் பேசி ஒரு தகவல் முந்தானத்து வெளியாக இருக்குது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏறத்தாழ அரசியல் வந்து இந்த லெவலில் தான் போகுது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இப்போ பாஜக வெளி மாநிலத்தில் வந்து திடீர்னு கொத்தா காங்கிரஸ்லேருந்து ஒரு 10 பேர் தூக்கிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபா கொடுக்குறாங்கிறாங்க. அப்போது ஒரு 10 பேர் தூக்கிட்டு வராங்கன்னா 50 கோடி கொடுக்குறதா வச்சுங்க, 500 கோடி. நானும் 1 கோடினா எவ்வளோ சைபர்னு அதை கூட்டி பார்த்து கமா எங்கே வரணும்னு யோசனை பண்ணுறது. 1 லட்சத்தையும் இன்னும் முழுசாக சொல்லலாம். நம்ம வந்து அவன் சர்வசாதாரணமாக 500 கோடி 300 கோடிங்கிறது வந்து பாருங்கள், 1 வாரத்தில் ஒருத்தர் ஏற்பாடு பண்ண முடியுங்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரே மணி நேரத்தில். அப்போ 1 மணி நேரம் உள்ளவர் தான் முதலமைச்சர் ஆனார். பணபலம். இது வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சிகள்லையும் இது இருக்கு. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கு, திராவிடம்ங்கிற பெயரில். இது பெயர் தான் திராவிடமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், அந்தந்த ஊரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான், அவ்வளோதான். அதுதான் வந்து நடக்குது. இது போக போக இன்னொரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த குழம்பினை குட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும். இது உங்களுக்கு தேர்தல் அறிவிப்பதுக்கு முன்னால் அநேகமாக தீபாவளி சமயத்தில் தான் வந்து உண்மையான ஒரு அரசியலே பார்க்க அந்த எது எங்கே யார் வந்து உண்மை பேசியிருக்காங்க, யார் எங்கே போயிருக்காங்க,
எங்கே போகிறாங்க, உண்மையிலேயே போகிறாங்களா இல்லையா, எல்லாமே வந்து தீபாவளியை ஒட்டி தான் தெரியும். ஓகேங்க. எலெக்ஷனுக்கு முன்னால கண்டிப்பா. அது வரைக்கும் நமக்கு வந்து மக்களுக்கும் வந்து சுவாரஸ்யமாக தினம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல நீங்கள் நானும். ஆமா. அவர் எங்கே போகிறாருங்க, இது நேற்று இங்கே கூட பேசியிருக்காருங்க, இங்கே இல்லைங்க அவர் 12 கேட்குறாருங்க, அது இல்லைங்க கையில் 500 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா அவர் கொடுக்குறாங்களாம். இப்படிலாம் வந்து அங்கங்கே தகவல்கள் வந்து சுவாரஸ்யமாக மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுவாரஸ்யம் பேசும்போது இப்போ நீங்கள் நானும் 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். நமக்குள்ள மற்ற பிரச்சனைகள், நமக்குள்ள மற்ற விஷயங்கள். நான் போகும்போது காரில் வந்து அந்த டயரில் வந்து காற்று கம்மியாக இருக்குது, அதை வந்து அடிக்கணும், இல்லைன்னா பஞ்சராக என்ன தெரியல. அது மாதிரி ஒரு சின்ன கவலைகள்லேருந்து ஏதோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ நினைவுகள். இது எல்லாத்தையும் மக்கள் வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் குற்ற பிரச்சனை, ரவுடிசம், விலைவாசி ஒசந்து போச்சு, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சுவாரஸ்யமான இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்கல்ல. இவங்களுடைய கவனத்தை வந்து இப்படியே வச்சிருந்தா தான் அவன் அந்த பக்கம் போகாமல் இருப்பான். இதுதான் அரசியல். இந்த அரசியலில் வந்து திராவிட அரசியல் வந்து அவங்க வந்து ஊருக்கே உலகத்துக்கே வழிகாட்டி, திமுக அதில் வந்து சீனியர் கட்சி, சீனியருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. கண்டிப்பா. அதிமுகவோட அது சீனியர் தானே, அதுலேருந்து வந்தது தானே. அதனால் சீனியருக்கு எப்போவுமே நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது போக போக எப்படி வருதுன்னு தெரியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, திமுகவில் வந்து அது வந்து உள்ளே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெளியே தெரியும். ஏன்னா மற்ற கட்சிகளில் வர்றதெல்லாம் டப்பு டப்புன்னு வெளியே வந்துடுது, திமுகவில் வர்றது அவ்வளோ சீக்கிரம் வராது. இங்கே கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிக்கிறாங்க. என்னன்னால் அந்த தலைமுறை இடைவெளி, இது நான் சொன்ன மாதிரி இந்த உதயநிதியுடைய ஆட்களில் வர்றாங்க, இந்த சீனியர்கள்லாம் அது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னாங்க. நான் சொன்ன பொன்முடி லட்சுமணன் அந்த விஷயத்தில் சொன்ன மாதிரி, நீங்கள் மாவட்ட செயலாளராக ஒரு ஆளை நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த ஆளுக்கு நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி கட்சி ஒத்துமையாக வந்து வெற்றி பெற முடியும்? ஒத்துமையாக இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. அதை வந்து ஸ்டாலின் சாட்டை இருக்கா, அடிக்கடி இரும்பு கரங்கள் சொல்லுவார், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை எடுத்து சாட்டை எடுத்து அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாரா, இல்லை உதயநிதி வந்து தானே அதை எடுத்து அந்த சீனியர்களை சாந்தப்படுத்தி ஒரு 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 காம்ப்ரமைஸ் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வருவாரா, இது அவர்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. ஏன்னா திமுகவுடைய பலவீனம் என்பது எதிர்கட்சிகளின் பலமாக அமையும். அப்படித்தான வழக்கம் அரசியலில். இது பார்ப்போம். கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக சுவாரஸ்யம் நிச்சயம் இருக்கு. நல்லது நடக்குமா, விடியல் நடக்குமா அப்படின்னு சொன்னால் கூட யார்ட்டையோ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க திமுக ஆட்சியில் விடியல் எப்போ வரும் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர், அவர் அநேகமாக அதிமுக வேறு கட்சி எதிர்கட்சியாக இருப்பார் போல இருக்கு, நான் வரும்போது பேசிட்டு அவர் சொல்கிறாரு, திமுக ஆட்சி முடிஞ்சாலே அது விடியல் தாங்க, அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது. சொல்கிறவர் வந்து ஒரு முக்கியமான அரசு அதிகாரி. இப்போ அரசு ஊழியர்கள் பாருங்கள், போராட்டம். அரசு ஊழியர்கள் வந்து போராட்டங்கிறது வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் ஒரு தொகுதியிலையும் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்ச அந்த இது வந்து ஒரு கணிசமான வாக்குகள் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அரசு ஊழியர்கள் அவர்கள் நினைத்தால் இந்த அரசை கவிழ்ப்பது, ஒரு அரசை வந்து வரவிடாமல் செய்வது எதுவுமே பண்ண முடியும். இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தவறுகள் வந்து இந்த நிறைய ஆணவ தவறுகள் வந்து திமுக நிறைய அரசு செய்யுதுன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போராட்டம் பண்ணாங்க 4 நாளாக. ஒரு ராஜேஸ்வரின்னு ஒரு பெண் வந்து ஏதோ அதுக்கு மரணம் அவசியமாகவும் வேறு சில அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாற்றுத்திறனாளிகள் 4 நாளாக போராட்டம். அவங்கள வந்து அதில் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க, கண் பார்வை தெரியாதவர்களும் இருக்காங்க, மற்ற மாற்றுத்திறனாளி. இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணவங்களாம் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய், வேனில் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் கிளாம்பாக்கத்தில் வேறு எங்கேயோ இறக்கி விட்டு வராங்க நைட்டில். அதுலேயும் கண் பார்வை தெரியாதவன், இல்லை மாற்றுத்திறனாளியும் நடக்க முடியாதவன் இருப்பான், இல்லை மற்ற குறைகள் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்களை கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் நைட்டில் வந்து ஊர் தெரியாத ஊரில் பகலில் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டாலே அங்கேருந்து வரதுக்கு 1200 கேட்குறான், சிட்டிக்கு வர்றதுக்கு டாக்ஸியில் ஆட்டோலையோ. இப்போ கொண்டு போய் இறக்கி விட்டா இவங்களே தானே வந்து. அப்போ அரசு துறை போராடின போது இவர் எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக என்ன சொன்னார், இந்த குதிரை பேர அரசு வந்து 10 லட்சம் அரசு ஊழியர்களை வந்து இப்படி வந்து நடத்துகிறது, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இப்போ அவங்க போராடுறாங்க, உடனே அவங்கள வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லுது காவல்துறை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் வரலான்னு காத்தால 10 மணிக்கு வரலன்னா 10 மணிக்கு யாரெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் அன்றைக்கி வந்து ஒரு நாள் சம்பளம் பிடிங்க. இது பாசிசம் இல்லையா? இது அராஜகம் இல்லையா? அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து இன்னொருத்தன் செஞ்சால் அராஜகம். அந்த பழைய ஜோகு தான், எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, அதே தான். ஸோ அது
இது போன்ற திமுகவிற்கு எதிரான சூழ்நிலைகள் உள்ளன. அதை அவர்கள் எப்படி சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அதாவது எப்படி என்ன பண்ணதுன்னே தெரியாத ஒரு கட்சி இல்லை. பல சவால்களை சந்தித்து அதையெல்லாம் தாண்டி மேலே வந்திருக்கிற கட்சி. அது நியாயமான வழியா இல்லையான்னா அரசியல்னு வந்துட்டாலே அப்புறம் அதில் வந்து தார்மீக தர்மம் நியாயம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த வகையில் இது போக போக இன்னும் சுவாரஸ்யங்கள் கூடும், எதிர்பார்க்கலாம். மறுபடியும் நம்ம இதே மாதிரி சுவாரஸ்யமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நன்றி. எப்படி வந்து கலங்கின நீர் தெளியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 2026ல் அதுவும் தீபாவளிக்கு கிட்ட யார் யார் எங்கெங்க போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தெளிவாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் அந்த மெட்ராஸ் உதார்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரே மெட்ராஸ் உதார்னு பேர். இப்போ சென்னைன்னு ஆயிடுச்சு, முன்னாள் மெட்ராஸ் உதார். தாய் எப்படின்னா தாய்னு சும்மா கிட்ட வந்து அவன் ஏதோ வெட்டிட போறானான்னு பார்த்தீங்கன்னா 4 அடி கிட்டேயே வரமாட்டான். அவன் சும்மா அந்த உதார் விட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி அரசியல் தான் இப்போ இன்னொரு கொஞ்ச நாளைக்கு நடக்கும். கண்டிப்பா ஒரு 6 மாதம் பொறுத்து தீபாவளியை ஒட்டி உண்மையான அரசியல் களம் தெளிவாக தெரியும். ஓகே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.